வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. சமுதாய வினைக்கு ஒன்றும் தெரியாத தனி மனிதர்களும் பாதிக்கப்பட்டுடுறாங்களே. செயல் விளைவு தத்துவத்தை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதோடைய அவசியத்தை எடுத்து சொல்ல முடியுமா ஐயா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. பிறருக்கு துன்பம் கொடுத்தால் நமக்கு அதே அளவு துன்பம் வந்தே தீரும். இதுதான் செயல் விளைவு தத்துவம். இதை உணர வேண்டிய அவசியம் என்ன? இன்று பெரும்பாலான மனிதர்களின் வாழ்க்கை போராட்டமாக இருப்பதற்கு அதிகம் இந்த செயல் விளைவு தத்துவத்தை சரியாக முழுமையாக உணராததே. இதில் முதல் விஷயம், நான் ஒருவருக்கு துன்பம் கொடுத்து விட்டேன் என்றால் அந்த செயல் என் கருமையத்தில் பதிகிறது. பதியும் போதே, அதாவது செயலை செய்யும் போதே விளைவு தொக்கி நிற்கிறது என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள். அதாவது செயலை செய்யும் பொழுதே விளைவும் நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. இது நமக்கு துன்பமாக வந்தே தீரும். இது முதல்ல ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய உண்மை. ரெண்டாவது விஷயம், நான் செய்த அந்த செயல், அதாவது யாருக்கு துன்பம் கொடுத்தேனோ அவரிடமும் பதிந்து ஒரு பகை உணர்வை ஏற்படுத்தி நமக்கு அவர் துன்பம் தருகிற அளவிலே தூண்டி விடுகிறது. இது நாம் வாழ்க்கையில் நாமளே சிக்கலை ஏற்படுத்துகிறோம். மூன்றாவது விஷயம், நான் துன்பம் கொடுத்த அந்த செயல் இந்த பிரபஞ்சத்தில் வான்காந்தத்திலும் பதிகிறது. வான்காந்தத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களிடமும் பதிகிறது. இதனால் என்ன நடக்கும்? இப்படி பல பேர் துன்பம் தரும் கெட்ட எண்ணங்களை, வார்த்தைகளை, செயல்களை செய்யக்கூட வேண்டாம். நினைத்தால் கூட வான்காந்தத்திலும் அனைத்து மனிதர்களிடத்திலும் பதிந்து சமுதாய வினையாக, ஒட்டு மொத்த கூட்டு விளைவாக, அதுவும் இயற்கை சீற்றங்களாக கூட வரலாம் என மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். பதிவுகளின் வலிமைக்கு ஏற்ப அது விளைவை ஏற்படுத்திவிடும். இதுவே சமுதாய வினை. சமுதாய வினையின் விளைவு வரும் பொழுது நல்லவர்களும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. நான்காவது விஷயம், ஒருவர் செய்யும் செயல் துன்பம் செய்பவரின் கருமையத்தில் பதிவதால் அது மீண்டும் பிரதிபலித்து மீண்டும் அதே தவறை, அதாவது துன்பம் தரும் எண்ணம், சொல், செயலை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும். நாளடைவில் அதுவே பழக்கமாகி மோசமான குணமுடையவராக மாறி பாவம் மேல் பாவம் செய்ய வைத்து வாழ்க்கையை போராட்டமாக அமைத்து விடுகிறது. அல்லது வாழ்க்கை முழுவதும் நோயினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விளைவை ஏற்படுத்தி விடுகிறது. அஞ்சாவது விஷயம், ஒருவர் செய்த அந்த செயல் அவரின் கருமையத்தில் பதிவதால் அவரின் குழந்தைகளுக்கும் சென்று அவர்களின் குணத்தையும், அதாவது துன்பம் தரும் பாவச் செயல்களை செய்ய தூண்டிவிட்டுவிடும். ஆகவே ஒருவர் செய்கிற ஒவ்வொரு செயலும், அதாவது எண்ணம், சொல், செயல், இத்தனை விளைவுகளை, தாக்கத்தை நம்மிடம், பிறரிடம், சமுதாயத்திடம், நம் குழந்தைகளுக்கும் ஏற்படுத்துகிற உண்மையை உணர்ந்து கொண்டால் நாம் செய்யும் செயல்களை யாருக்கும் துன்பம் தராத அளவிலே நாம் சீரமைத்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.